நீங்க உங்களுடைய வீடா இருக்கட்டும், உங்களுடைய கல்யாண மண்டபமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தாமரை பொறிக்கப்பட்ட ஒரு சின்னம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இதை விட்டுட்டு நீங்க போறதுக்கு மனசு வந்துச்சு? எதை நம்பி நீங்க அண்ணாமலை பின்னால பயணிக்கிறீங்க? இல்ல சார், மாவட்ட தலைவரோட கருத்தெல்லாம் கேட்டு தானே சார் வேட்பாளரை முடிவு பண்றாங்க. அப்படிதான் நம்ம வெளியில சொல்லிக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில சமீபமா 2 ஆண்டுகளாக இல்ல. மாவட்ட தலைவரோட கருத்தை கேட்கல. மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுத்ததுக்கே மாவட்ட தலைவர் கருத்து கேட்கல. குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் 167 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இயக்கங்கள்ல வளர்ச்சிக்காக பாடுபட்ட மூத்த தலைவர்கள் என்னையவே 3 முறை படுகொலைக்கு தாக்குதலுக்குள்ளாகி ஒரு சின்ன கூட்டுல தப்பிச்சு வந்தேன். அப்ப விஜயை நம்பி ஓட்டு போட்டவங்க, விஜயோடைய வார்த்தையை நம்பி ஓட்டு போட்டவங்க இன்னும் 6 மாதத்துக்குள் அவர் பூர்த்தி செய்ய விடாவிட்டால் மாற்றத்தை தேடுவார்கள். அப்ப மாற்றத்தை தேடும் பொழுது மீண்டும் திமுகவோ அதிமுகவோ தேட மாட்டாங்க, அண்ணாமலையை தான் தேடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகம் சீர்கட்டு விட்டது. அமைப்பிலையும் சரி, மற்ற அரசியல் ரீதியாக போட்டியிடுகிற வேட்பாளர் தேர்விலும் சரி, தொகுதி தேர்ந்தெடுப்பதிலும் சரி, அவர்களுக்கு தனித்துவம் வாய்ந்த ஆளுமை இல்லை, ஆளுமே கிடையாது. அதனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த 40 லட்சம் தொண்டர்களுடைய ஆன்மா அலக்களிக்கப்பட்டு வேதனைக்கு உள்ளாயப்பட்டிருக்கின்றதுதான் நிதர்சனமான உண்மை. யாருக்கு? அண்ணாமலை அவர்கள்ட்ட முழுசா ஒப்படைச்சிருக்கீங்களா? நான் இப்ப சொல்லி வந்த அந்த 3-4 மாநிலத்தில் நம்ம விட்டு கொடுத்தானே ஆட்சியை பிடிச்சான். இந்த ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் 2026 இறுதியாப்பா நீங்க ஒரு சோர்ஸை கையில் எடுங்கப்பா. ஆனா பிஜேபி சிஸ்டத்தை விட்டு வெளியில போக அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஒரு ஸ்டெப்பு வளருவதற்கான உங்களுடைய தனித்திட்டம் என்ன? உங்களுடைய 4.5 ஆண்டு ஆட்சிகள்ல அம்மா விட்டு போனாங்க. இந்த 4.5 ஆண்டு ஆட்சிகள்ல உங்களுடைய தனித்திறம் வாய்ந்த அரசாங்க நிர்வாகம் என்ன? எந்த இதுமே நீங்க நிரூபிக்காத ஒரு எடப்பாடி ஐயாட்ட போய் உலக புகழ்பெற்ற இயக்கத்தின் தலைமையை அடகு வைக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் முன்னாள் பாஜக மதுரை மாவட்டத்தோட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர், முன்னாள் கூட்டுறவு மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர், தற்பொழுது அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர் என்ற இயக்கத்துல இணைஞ்சிருக்க திரு மகா சுசீந்திரன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு சார் புதிய அமைப்பு? தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதா வாழ இருக்கின்றதுக்கு அன்னை மீனாட்சி சுக்கனாரை பிரார்த்தனை செய்து இன்று தினசேவலுடைய யூடியூப் சேனல் நிறுவனர் KK அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு தமிழகத்தில நம் காலங்கள், அதாவது நம் காலங்கள் தான் நம்மளுடைய வயது காலங்கள். நமக்கு இப்போ 50 ஆண்டுகள் ஆயிற்று இந்த பூமியில் நம்ம உதித்து. இந்த 50 ஆண்டு காலங்கள்ல அறிஞர் அண்ணா, புரட்சி கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதற்கப்புறம் இப்போ முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமி, இப்படி பல்வேறு தலைவர்களை நாம் பயணித்தும் போது பல்வேறு விதமான கோணங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2026 என்பது அனைவருக்கும் ஒரு புதுமையை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டங்கள் ஆச்சரியம், அதிசயம், ஆனால் உண்மை அப்படின்ற ஒரு சோர்ஸ்ல தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆச்சரியம், அதிசயம், உண்மைன்றதுல இன்னும் நிறைய மக்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்கின்றது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 27 வருடம் நீங்க பாஜக பயணிச்சிருக்கீங்க, பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கீங்க. அதாவது ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவரா, பாஜகவோட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவரா இருந்திருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டிலே அதிக உறுப்பினர் சேர்த்த மாவட்ட தலைவர்ன்ற ஒரு பெருமையை சேர்த்து அன்னைக்கு மகாராஷ்டிராவோட மத்திய பிரதேசோட துணை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல பாராட்டு விழா நடத்தினார். அந்த மாதிரி ஒரு முக்கிய தலைவரா இன்னைக்கு மதுரையில பாஜகண்டாவே திரு மகா சுசீந்திரன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தவங்க நீங்க இந்த கட்சியில இருந்து வெளியேறீங்க. வெளியேறும்போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. மாநில தலைவர், அதாவது தற்போது மாநில தலைவர் நயனாதேந்திரன் எங்க போனோ கூட எடுக்கல. சார், இந்த கட்சியில ஃபர்ஸ்ட் நீங்க வெளியேறல, எப்படி ஒரு 27 வருஷம் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரே பாத்தீங்கன்னா தாமரை சேவன் ஒரு அடைமொழி இருக்கும். நீங்க உங்களுடைய வீடா இருக்கட்டும், உங்களுடைய கல்யாண மண்டபமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தாமரை பொறிக்கப்பட்ட ஒரு சின்னம் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இதை விட்டுட்டு நீங்க போறதுக்கு மனசு வந்துச்சு? எதை நம்பி நீங்க அண்ணாமலை பின்னால பயணிக்கிறீங்க? நான்
ஃபர்ஸ்ட் கேள்வியே ரெண்டாவது வரை, ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் வாங்க சொல்றேன். அண்ணாமலையை நம்பி அண்ணாமலையுடைய கான்செப்ட் எப்படி நம்பி 27 வருஷம் பிஜேபியை விட்டுட்டு நீங்க வெளியே வந்து அண்ணாமலைக்கும் எனக்கும் ஒரே கான்செப்ட் தான். அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஸ்டேட் லெவல்ல ஏற்பட்டிருக்கு, எனக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப 2 பாதிக்கப்பட்ட நபர்களும் இணைந்த கைகளா இருக்கிறதுனால தப்பு இல்லை, ஒற்றை கருத்து, அவ்வளவுதான். ஃபீச்சர் என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு நான் 27 வருஷம் நான் பயணிச்சிருக்கின்றேன். KN லட்சுமணன் அவரு மாநில தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மதிப்புக்குரிய CP ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தாரு, இலா கணேசன் மாநில தலைவராக இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தாரு, தமிழிசேகா மாநில தலைவராக இருந்தாங்க, எல்முருகன் மாநில தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை. இப்படி 7 தலைவர்களுக்கு கீழே நான் வெளியில வந்து நயனார் அண்ணனை குறை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில மதிப்புக்குரிய எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் மூலம் மரியாதைன்றது உச்ச மரியாதை. அவருடைய பழக்க வழக்கங்கள், அன்பாக நம்மளை அவர் தென்றல்னு நம்ம பேர் வச்சோம். பிஜேபியில அவர் பொறுப்பெடுக்கலாம். அந்த தென்றல்ன்றது உண்மையிலே அவருக்கு பொருந்தும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சின்றது இந்திய அரசியல்ல ஒரு பெருமைக்குரிய ஒரு இயக்கம். நான் இன்னைக்கு வீத லீடர்ல இருந்தாலும் நான் அந்த இயக்கத்தை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன், இந்த நாடு சுதந்திரம் அடைய போதும் தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு பின்னால் இந்த நாடு அடிமைப்பட்டு விடக்கூடாது அப்படின்றப்ப 1925 ராஷ்டிரியம் சுயம் இயக்கம் டாக்டர் ஜியால் தொடங்கப்பட்டது. நாக்பூர்ல வச்சு தொடங்கியிருக்காரு. அது பல்வேறு அமைப்புகள், அது கதையை சொன்னோம்னா நமக்கு டைம் பத்தாது. அப்படி தொடங்கப்பட்ட இயக்கத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 40 அமைப்புகள் இயங்க கொண்டிருக்கு. மலைவாழ் பாரதி, விஞ்ஞான பாரதி, சேவா பாரதி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, இப்படி 40 அமைப்புகள். எந்த அடையாளமும் கிடையாது. இதைத்தான் நம்ம பொதுமக்கள் உணரணும், நம்ம தமிழ் மக்கள் உணரணும். எந்த அடையாளமுமே இல்லாம, ஒரு உறுப்பினர் கார்டு கிடையாது, ஒரு வால் போஸ்ட்ல போட்டா கிடையாது, அதுல பயணிக்கின்ற அந்த பரிவார இயக்கத்துல பயணிக்கின்ற தலைவர்களுக்கு மேடையில சால்வை கிடையாது, துண்டு கிடையாது. எந்த கௌரவத்துக்கும் உட்படாமல் பயணித்து கொண்டிருக்கின்ற 40 அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் 167 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இயக்கங்கள்ல வளர்ச்சிக்காக பாடுபட்ட மூத்த தலைவர்கள் என்னையவே 3 முறை படுகொலைக்கு தாக்குதலுக்குள்ளாகி ஒரு சின்ன பூட்டுல தப்பிச்சு வந்தேன். அந்த பூட்டு இல்லைன்னா போனா துண்டு துண்டா தான் போய் எரிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் இந்த இயக்கத்துல பயணித்த பொழுது, இந்த இயக்கம் இந்தியாவுல சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த இந்திய மக்கள் ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து பாரத மாதாவின் குழந்தைகளாக நம்ம இருக்க வேண்டும். இந்த இயக்கத்துல இந்து மதத்துக்குள்ள மட்டும் இந்து கெஜெட்ல சொல்லக்கூடிய ஜாதிகள் 5564. இத்தனை ஜாதிகளும் இணைந்த மதமா இருக்கணும். நம்மள முகமது காலத்துல, அக்பர் காலத்துல அடிமைப்படுத்தினது எதுக்காக? ஜாதியால் யுத்தத்துக்கு போகையில மதமா போறேன், தேசபக்தனா போறேன், ஆனா உணவு உண்ணையில ஜாதியால பிரியான். இந்த ஜாதி இருக்கக்கூடாதுன்றதான் இந்த இயக்கம் ராஷ்டிரியம் சுயம் சேவை உருவாக்குச்சு. அதன் மூலம் இந்த இயக்கம் வந்துச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் உருவாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்தியனுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கீழே இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு, பெருமை இருக்கு. எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், பெருமையா இருக்கு. அந்த இயக்கத்துல நான் 27 வருஷம் இருந்தேன், பெருமையா நினைக்கிறேன். அந்த இயக்கத்தை விட்டு வெளியில வந்தது அவமானமாகவும் நினைக்கிறேன். 27 வருஷம் இருந்தது பெருமையாகவும் நினைக்கிறேன். அந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியில வந்தது அவமானமா நினைச்சு நினைக்கிறது அழுதுகிட்டு இருக்கேன். 2012 மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. அப்போ மதுரையில தாமரை சங்கமம் மாநாடுன்னு ஒன்று நடத்தினோம். அப்ப நான் கிழக்கு சட்டமன்ற தொகுதியோடைய பொறுப்பாளர். அந்த தொகுதியில தான் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே மழை வருது. மழையின் புயலின் காரணமாக மாநாடு தள்ளி போடுறோம். அப்ப அந்த மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறதுல பாண்டியராஜன் சொல்லி ஒரு விருதுநகரை சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் லேபர், அவர் ஜெனரேட்டர் கரண்ட் அடிச்சு தாக்கிடுது. அப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகுது. அப்போ முன்னாள் மாநில அமைப்பு வச்சாரு மோகன்ராஜ் போன் அடிக்கிறாரு எனக்கு. தம்பி எங்க இருக்கீங்க? நான் வேலம்மா காலேஜ் பக்கத்துல கிரவுண்டு பார்க்கிங்காக சரவர பெருமாள் முன்னாள் மாநில போச்சார், நானும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவசரத்தின் காலம்னா அவரை போய் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக என் காரில் ஏற்றி கொண்டு மீனாட்சி மருத்துவமனையில சேர்க்கிறேன். மீனாட்சி மருத்துவமனையில் சேர்த்துட்டு அப்போதைய மாநில துணைத் தலைவர் சுரேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் ஜிட்டி கேட்கிறேன். ஆள் உள்ள சேர்த்தை ஐசியூ கொண்டு போய் அவர் உயிர் கலந்து பிரிஞ்சிருச்சு, சிகிச்சை பலனின்றி. மாநாட்டு பொறுப்பாளர் நீங்க தான் சொல்றாங்க. அப்ப நான் தான் சொல்லி கான்ட்ராக்ட்காரரு அன்னைக்குடைய மாமுண்டி காளிதாசன் 2 பேர் திருச்சிக்காரங்க. அவங்களுடைய கவனம் குறைவுனால
இந்த மாநாட்டுல விபத்து நடந்துச்சுன்னு நீ தொகுதி பொறுப்பாளர்ன்ற அடிப்படையில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாரு. அப்ப மாநாட்டுடைய பொறுப்பாளர் நான் தான், என் தொகுதியில தான் இது நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றேன். அவருக்கு இறந்ததுக்கு இவங்க முறையா போய் இழப்பீடு கொடுக்கல. அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க அந்த இறந்தவருடைய குடும்பம். கோர்ட் என்ன பண்ணுது, என்னைய வந்து 14 லட்ச ரூபா கட்ட சொல்லி தீர்ப்பு கொடுக்குது. நான் அப்பீலுக்கு போறேன். அப்புறம் அது மக்களுக்காகத்தான் கட்சி, கட்சிக்காகத்தான் அரசாங்கம், அரசாங்கம் மீண்டும் மக்களுக்காகத்தான். அப்படிப்பட்ட கட்சியில பணி செஞ்ச லேபருக்கு உங்கள் தலைமையில தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப சுசீந்திரன் தான் இழப்பீடு கட்டணும். அந்த 14 லட்சத்துக்கு வட்டி முதலும் கட்டிலன்னா வீடு சப்தின்ட்டாங்க. இப்ப சொல்றேன், மீனாட்சி சொக்கனாருக்கு பதிலா இதுவரை என் மனைவி குழந்தைகள் கூட இந்த சம்பவத்தை நான் சொல்லலை. என் வீடுக்கு நிலத்தை வித்து நான் கட்ட துணிஞ்சேன். அப்ப கேசவனாஞ்சி, ராமசீனிவாசன், சுரேந்திரன்லாம் உடனே உட்காந்து கேசவனாஞ்சி எல்லாத்தையும் வர சொல்லி, இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு ஒரு திருடனுக்கு, மீட்டெடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு கேசவனாஞ்சி அதுக்கான பணத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்தாரு. அப்ப நான் கட்சியை விட்டு போகல. 10 வருஷம் வாஜ்பாய் வீடு விடுதலை, காங்கிரஸ் வீடுனா அப்ப கட்சியை விட்டு போகல. என்னை துண்டு துண்டா வெட்ட வந்தாங்க, அப்போ கட்சியை விட்டு போகல. ஆனா இப்ப நயனார் நாகேந்திரன் போன் எடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சு நீங்க வெளியில போனீங்கன்னு சொல்றீங்க. தனிப்பட்ட முறையில நயனார் நாகேந்திரனை போன் எடுக்கலண்டா நம்ம சொல்லிக்கலாம், ஒரு தொழிலதிபர், முன்னாள் அமைச்சர், மதிக்கக்கூடிய தலைவர், பிசினஸ்ல இருப்பாரு. ஆனா இது 40 லட்சம் தொண்டர்களின் ஆன்மாவா இருக்காரு அவர். இறை தூதுவர் மாதிரி மத்திய தூதர் தான் நயனார் நாகேந்திரன். அவர் ஒரு போன் எடுக்கலன்னா எவ்வளவு இஷ்யூ ஏற்படும். நான் என்னுடைய போனுக்காக நான் மட்டும் பேசல, ஒட்டுமொத்த 40 லட்சம் தொண்டர்களுடைய போனையும் எடுக்கல அவரு. அவருக்கு மேல உள்ள பொறுப்பாளர் போனை எடுக்க மாட்டாரு, கீழே உள்ள போனையும் எடுக்க மாட்டாரு. இப்ப அதான் உண்மை. அப்போ ஒரு போன் கான்டாக்ட் இல்லாம நான் ஒரு மாவட்டம், மதுரைன்ற ஒரு மாவட்டம் வந்து எப்பயுமே ஒரு வைப்ரேஷன் உள்ள மாவட்டம். திமுகவும் அதிமுகவும் காட்டாட்சி மாதிரி நடத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்போ அவங்களை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணி ஒரு அரசியல் பண்ண, இதை தலைமையின் உத்தரவு வேணும், தலைமையினோட ஆதரவு, அரவணைப்பு வேணும். அப்போ போன் எடுக்காம நீ அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நான் எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும், எப்படி போராட்டம் பண்ண முடியும், என்னை கைது பண்ணிட்டாங்கடா எப்படி காப்பாற்ற முடியும், என் மக்களை கைது பண்ணிட்டாங்கடா எப்படி காப்பாற்ற முடியும்? இது இல்லை. சரி, பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இல்லாம கூட இருந்திருக்கோம், ஆனா மாநில அமைப்பு செயலாளர் இல்லாம இருந்திருக்கோமா? கிடையாது. அப்போ மாநில அமைப்பு செயலாளர் ஏதோ ஒரு சோர்ஸ்ல திடீர்னு அவர் மாற்றப்பட்டார். அப்போ உடனடியாக மாநில அமைப்பு செயலாளர் போட்டிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. நம்மளுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒற்றை தலைமையில் போனதுனாலதான், அதாவது தலைவருக்கு போன் எடுக்கலன்னா அமைப்பு செயலாளர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிருப்பான். அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இல்ல. சரி, அதுக்கு அடுத்த கட்ட யாரு? மதுரையுடைய சோனல் இன்சார்ஜ். மதுரைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாசியில சொன்னா கோட்ட பொறுப்பாளர். அதுக்கப்புறம் இந்த மதுரையில இருக்க மூத்த தலைவர்கள், ராமசீனிவாசன் போன்ற மூத்த தலைவர்கள். ஆனா அவங்களுடைய நிலைப்பாடு, இன்றைய நிலைப்பாடு எப்படின்னு எனக்கு தெரியல. அது ஓப்பனா நம்ம பொதுவெளியில பேச முடியாது. அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மக்களை அரவணைச்சு, மக்கள் கருத்துக்களை கேட்டு, அந்த மக்கள் குரலை கொண்டு மேல ஒழிக்கக்கூடிய தன்மையில அவங்க நிலைப்பாடு இருக்கா அப்படின்றது தொண்டர்கள் தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. நான் வெளியில வந்துட்டேன், நான் சொல்றதுல நியாயம் இல்லை. அப்ப இந்த கட்சியில உழைத்து மண்டல் பொதுச் செயலாளர், நான் மண்டல் தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர், 3 பருவம் புறநகர் மாவட்ட தலைவர். டாக்டர் சரவணன் அவர்களுடைய ராணுவ வீரருடைய தாக்குதலுக்கு உள்ளாகி திமுக அமைச்சருடைய பிரச்சனை, ஏர்போர்ட் பிரச்சனையில இருந்து அவர் வெளியேறணும்னா மாநகர் தலைவர். இந்திய பேரரசுலேயே 2 மாவட்டத்துக்கு 1 வருஷம் தலைவராக இருந்த பெருமை இந்த கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மாநகருடைய மீண்டும் தலைவர். இது இன்னைக்கு கோஆபரேட்டிவ்ங்களுடைய ஸ்டேட் கன்வீனர். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பயணிச்சேன். 165 நிகழ்ச்சிகள் நான் பொறுப்பில் இருக்கும் பொழுது மதுரையில கொடுத்துருக்காங்க. பாரத பிரதமருக்கு 3-4 நிகழ்ச்சிகள், அமித்ஷாஜிக்கு 11 நிகழ்ச்சிகள், ராஜ்நாத் சிங்குக்கு 6 நிகழ்ச்சிகள், இப்படி 165 நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல மதுரையில 2வது இடம் வந்திருக்கண்டா. திமுகவில் 5 எம்எல்ஏக்கள், 2 அமைச்சர், அதுக்குள்ள அதிமுகவில் 5 எம்எல்ஏக்கள். ஆனா அதுக்குள்ள கூட சரியா சமமா ஃபைட் பண்ணி வாக்காளருக்கு பணம் கொடுக்காம 2வது இடத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய பங்களிப்பு இருக்குல்ல. அப்ப இங்க நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, எங்க நிர்வாகத்தில் பயணித்தவங்களுடைய கருத்து கேட்கணும்ல. இதுதானே பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தமே சொல்லியிருக்கோம். ராஷ்டிரியம் சிவசேகர் ஏகாத்மா மாணவ தரிசனம். ஏகாத்மா மாணவ தரிசனம்னா சாதாரண ஒரு அரசியல் கொள்கை கிடையாது. இல்ல சார், மாவட்ட தலைவரோட கருத்தெல்லாம் கேட்டு தானே சார் வேட்பாளரை முடிவு பண்றாங்க. அப்படிதான் நம்ம வெளியில சொல்லிக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில சமீபமா 2 ஆண்டுகளாக இல்ல.
மாவட்ட தலைவரோட கருத்தை கேட்கல. மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுத்ததுக்கே மாவட்ட தலைவர் கருத்து கேட்கல. அதாவது ஒரு மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது யார்கிட்ட கேட்டு தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு மண்டல் தலைவர், மாவட்டத்துடைய நிர்வாகிகள், மாவட்ட மையக்குழு, மூத்த மாவட்ட தலைவர்கள், மூத்த மாநில நிர்வாகிகள் கருத்து கேட்பாங்க. அதன் அடிப்படையில் அது ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அந்த பெட்டியை உடைச்சு எண்ணுவாங்க. இப்ப கே அவர்களுக்கு 65 ஓட்டும், மகா அவங்களுக்கு 13 ஓட்டு விழுந்திருக்கு, கே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அங்கே டிக்ளேர் பண்ணணும். இதுதான் ஏகாத்ம மானதர்சனம், அனைவருக்கும் அனைத்தும், சமூக நீதி, சோசியலிசம், கருத்து உரிமை. ஆனா இங்க கேட்கிறாங்க, அறிவிக்கிறது அவங்களுக்கு தேவையான ஒரு மாவட்ட தலைவரை பத்தி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுகவெல்லாம் அதுல நம்ம ஒப்பிடக்கூடாது. திமுக அதிமுகவெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான இயக்கம், ஒரு வழிநடத்தலுக்கு சொந்தமான இயக்கம் திராவிட கட்சிகள்ல. இந்த அரசியல்ல நான் சொல்ல வரேன். அரசியல் ஒரு கிளை தலைவரா இருக்கட்டும், ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுல பாருங்க, மாநில பொதுச் செயலாளர் இருப்பாரு, அவருக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேல இருந்து கண்காணிக்க மாட்டாங்க. அப்பா நீ மாவட்ட செயலர், உனக்கு கீழே 3 எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்துரு, உனக்கு கீழே 32 ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது நம்பிக்கை. இங்க அப்படி கிடையாது. இது சென்ட்ரல் சிஸ்டம்னு சொல்லிட்டு இவங்க இங்க ஒரு கருத்து கேட்பாங்க, அங்க ஒரு கருத்து கேட்பாங்க, அங்க போய் ஒன்று டிக்ளேர் ஆகும். இங்க ஒரு கருத்து கேட்பாங்க, அங்க ஒரு கருத்து கேட்பாங்க, அங்க போய் டிக்ளேர் ஆகும். அப்ப நம்ம பெரும்பான்மை தமிழர்கள்னு இப்ப பேசிக்கிறோம். பாண்டிச்சேரி விட்டு தாண்டோம்னா தமிழை முறை சிறுபான்மை ஆயிடும். தமிழை தவிர வேற மொழி தெரிஞ்சவன் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடறான். ஆனா தமிழ் மட்டும் தெரிஞ்சவன் தமிழ்நாட்டுல பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அடிமைதான்ற ஒரு நிலையை எனது மூலமா நான் உணர்ந்து கொண்டேன். பிறர்லாம் சொல்லறது விரும்பல, எனது மூலமா நான் உணர்ந்து. இப்ப பாஜக தனிநபர் விமர்சனம் அதிகமா இருக்கு சார் சமீப காலமா. பாஜகவுல தனிநபர் விமர்சனம்ன்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறான், இந்த இயக்கம் போர்க்கால அடிப்படையில நன்மை செய்பவர்களை கூப்பிட்டு வாழ்த்துவதும், தீமை செய்பவர்களை கூப்பிட்டு கண்டிப்பதையும் தவிர்த்து விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு, தமிழ்நாடு பாஜக பொறுத்த அளவுக்கு மாண்புமிகு மத்தியில் இருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அமைச்சரவையின் கீழேயோ அவர்களுடைய நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துல ஒரு தனிநபர் ஒரு சின்ன தவறு செய்தால் மறு வினாடியே அழைத்து அவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கான மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைய கணவரே அரசு துறை சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சரவையில் பங்கு வைத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், உடனடியாக அதுக்கான கருத்துக்களை பரிமாறி அதுக்கான முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். அதனாலதான் இந்த பாரத பிரதமருடைய ஆட்சி இன்றைய வரை 12 ஆண்டுகள் நிறைவடைந்தும் 125 அரசியல் கட்சிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கு. ஒரு அரசியல் கட்சி கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியவோ இல்லை பாரத பிரதமர் கீழே இருக்க அமைச்சர்களோ குறை சொல்ல முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 2-3 ஆண்டுகளாக நிர்வாகம் சீர்கட்டு விட்டுடுது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகம் சீர்கட்டு விட்டது. அமைப்பிலையும் சரி, மற்ற அரசியல் ரீதியாக போட்டியிடுகிற வேட்பாளர் தேர்விலும் சரி, தொகுதி தேர்ந்தெடுப்பதிலும் சரி, அவர்களுக்கு தனித்துவம் வாய்ந்த ஆளுமை இல்லை, ஆளுமே கிடையாது. அதனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த 40 லட்சம் தொண்டர்களுடைய ஆன்மா அலக்களிக்கப்பட்டு வேதனைக்கு உள்ளாயப்பட்டிருக்கின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை நம்பி போய் இந்த வீத லீடர்ல சேர்ந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட அரசியல் களம் பாத்தீங்கன்னா டிஎம்கே வெஸ் டிவிகே தான். அதாவது இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின், அங்கிட்டு விஜய். இப்ப இந்த 2ல ஏதாவது ஒரு கட்சி காலியானா தானே சார் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அரசியல் பண்றதுக்கு. இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு டிவிகே இருக்கு, டிவிகேவை எதிர்க்கிறதுக்கு டிஎம்கே இருக்கு. அப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு இங்க ரோல் இல்லைல்ல. அப்ப இப்ப நாம ஃபர்ஸ்ட் தொகுப்புல சொன்னோம் 50 ஆண்டு அரசியல் அறிஞர் அண்ணாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் எழுதி பேசணும். ஒரு நேச்சுரல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உலகத்திலே தர்மத்திலையும் சரி, ஆளுமையிலையும் சரி, வீரத்திலையும் சரி ஒரு மிக பிரமாண்டத்துக்கு சொந்தக்காரங்க. அந்த சொந்தமானவங்க இன்னொருத்துல ரொம்ப வீக் தமிழ் மக்கள். அது எதுனா கலையில ரொம்ப வீக், ரசிப்பாங்க. அப்ப நம்ம இயற்கையை ரசிக்கிற மாதிரி கலையை ரசிக்கக்கூடிய மக்கள் உலகத்துல அதிகமா இருக்காங்கன்னா அது தமிழர் தான். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, ஐயா தவக்கால அவங்க மதுரையில ஒரு கட்சி ஆரம்பிச்சாருண்டா, தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாருண்டா, முதல்ல போஸ்ட் ஓட்டக்கூடிய மாவட்டம் மதுரையா இருக்கும். ஆமா, சினிமால தான். ஆனா அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய மக்கள் கலையை ரசிச்சதுனால, அந்த கலா ரசிகனை மனதில் நேசிச்சதுனால அவரை நம்பி இந்த நாடை ஒப்படைக்கிறாங்க.
எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்படி இல்ல ஒப்படைச்சிட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமால ஜெயிச்சவரு விஜய் தானே. இடையில சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாங்க, விஜயகாந்த் வந்து குறிப்பு ஆட்சியை பிடிக்க முடியல. நீங்க மொத்தமா நீங்க சினிமா மோகத்துல மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல அதுக்கு விளக்கம் இப்ப வந்து ஒரு காலிடம் இருக்கு, அது வந்து நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆருடைய அந்த வழிகாட்டுதல் தான் வந்தாங்க. 5 ஆண்டுகள்ல உலக அளவுல பேசப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் 1560 பக்கங்கள் நிறைந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், சிறைவாசங்கள், செப்பல், தங்க செப்பல், இப்படி பல்வேறு துறைகள்ல ஊழல் இன்று குற்றங்கள் சாட்டப்பட்டு மரணத்துக்கு அப்புறம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா அந்த துரதிருஷ்டமான வசத்தை அவங்க எப்ப மாத்தினாங்கன்னா 5 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் திருப்பி அவங்க மரணத்துக்கு தருவாயில இருக்கும்போது ஒரு சிறந்த முதலமைச்சராக வள வந்தாங்க. அது அனுபவம் கொடுத்துச்சு. அந்த 5 ஆண்டு நடந்த தவறுகள், அதுக்கப்புறம் கொடுத்த 10 ஆண்டுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. தன்னை மாற்றிக்கொண்டார்கள், ஏழைகளினுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாங்க. இது மாதிரிதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின்றது தனித்துவம் திறமை வாய்ந்தவரா அப்படின்னா எனக்கு தெரியாது. அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்களுடைய பேரு, அவரும் ஒரு திரைப்பட நடிகர். இதை வச்சு தொண்டர்களுடைய ஆதரவு அவர் பெற்றிருக்காரு. அவங்களுடைய அதிகாரத்தை வச்சுதான் அவர் ஆதரவு பெற்றிருக்காரு. வந்து அவர் தனித்திறமையில போட்டி போட்டு ஜெயிக்கல. விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ண போறாருன்றதுதான் மக்கள் பார்வை. நம்ம விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் 2 மாதத்தை கடக்கவில்லை. இன்னும் 2 மாதம் முடியவே இல்லை, தொடங்கி இருக்கு, அவ்வளவுதான். 2வது மாதம் தொடங்கி இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு புத்தக அறிவுக்கும் பொது அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிஞர் அண்ணாவுக்கு புத்தக அறிவு இருக்கா அப்படின்னா தெரியாது, ஆனா பொது அறிவு அதிகம். புரட்சி தலைவர் கலைஞருக்கு, கருணாநிதி அவர்களுக்கு புத்தக அறிவு இருக்காண்டா, இருந்தாலும் பொது அறிவு அதிகம். எம்ஜிஆருக்கு புத்தக அறிவு இருக்கான்னு கேட்டா, இருந்தாலும் பொது அறிவு அதிகம். அவங்க எல்லாம் கஷ்ட சூழலை அணிவித்து வந்தவர்கள், அடிப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்தவங்கள். ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எழுதி விவசாயத்தின் அடி நோக்கம் என்னன்னு தெரியாது. ஒரு விவசாயி சேத்தில் கால் வைத்தா தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சோத்தில் கை வைக்க முடியும். ஆனா அந்த விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான அனுபவம் இருக்கான்னா தெரியாது. அவருக்கு அனுபவம் கிடையாது. அவர் வாழ்ந்த வாவியல் அப்படி, அதாவது அவருடைய கலாச்சாரங்கள் அப்படி, கல்ச்சர் அப்படி, சென்னையிலேயே இருந்துட்டாரு. அப்ப அவரு அந்த உணர்ந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது பிறருடைய கருத்தின் அடிப்படை தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இந்த டிஸ்கஷன். ஐயா இப்ப கூட பாருங்க, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்றாரு. அந்த முழுமையான கடனை தள்ளுபடினா விவசாயம் மீன் இருப்பான். 100 அடி கிணத்துக்குள்ள அடக்கிறவன 50 அடி கவரை கொடுத்து வழியே வடாண்டா, இன்னும் 50 அடிக்கு ஏனிக்கு எங்க போவேன், அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப விஜயை நம்பி ஓட்டு போட்டவங்க, விஜயோடைய வார்த்தையை நம்பி ஓட்டு போட்டவங்க இன்னும் 6 மாதத்துக்குள் அவர் பூர்த்தி செய்ய விடாவிட்டால் மாற்றத்தை தேடுவார்கள். அப்ப மாற்றத்தை தேடும் பொழுது மீண்டும் திமுகவோ அதிமுகவோ தேட மாட்டாங்க, அண்ணாமலையைத்தான் தேடுவாங்க. இதுதான் சர்வே. மீண்டும் தேடக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவன், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தலைவன், விவசாயி வளர்ப்பால் தன்னை வளர்த்து கொண்ட ஒரு தலைவன், தன் படிப்பால் கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய ஐபிஎஸ் பட்டம் பெற்று உயர்ந்து வந்து அவரை மத்திய அரசு கண்காணித்து அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு பிஜேபியின் தலைவனாக்கி 6 தலைவர்கள் கொடுக்க முடியாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பாரதிய ஜனதா கட்சியில இதுக்கு முன்னாலயா ஒரு சிலர் சொல்றாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து நிறைய நிதி உதவி எல்லாம் பண்ணாங்க. அவர் குடியிருக்க வீடு, வாகனங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சிஆர்பிஎஸ் போலீஸு, இவ்வளவு பிரம்மாண்டத்தை வச்சுதான் அந்த 13-14% வருஷத்தினர். அது உண்மையா பொய்யான்றது நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. இதுக்கு முன்னால இருந்த அக்கா தமிழிசைக்கு கொடுக்கலையா? இதுக்கு முன்னால இருந்த அண்ணன் எல்முருகனுக்கு மாநிலத்துல இருந்து பிளேட் சார்ஜ், பிளேட் டிக்கெட்லாம் கொடுக்கலையா? அப்புறம் ஏன் அக்காவும் அண்ணனும், எல்முருகி அண்ணனும் அந்த 3% பிஜேபியை 7ஆ கொண்டு வரல? ஒரு 1%னால நீங்க ஒசத்தி இருக்கணும்ல, ஏன் உங்களால ஒசத்த முடியல? அண்ணாமலை வந்து 3% 11 கொண்டு வந்திருக்காரு, மதுரையெல்லாம் 22 கொண்டு வந்திருக்காரு. அப்ப அண்ணாமலையை ஏன் நம்ம வந்து மதிக்க கூடாது? அவருடைய உழைப்பு, அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டவரை நீங்க பிஜேபி ஏற்றுக்கணும். நீங்க அதை விட்டு சிஸ்டம்ன்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் கட்சி சொல்றது தான் நம்ம கேட்கணும், கட்சி விதியை மீறக்கூடாதுன்னாங்க. நாங்கள்லாம் விதியை மீறலை. ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். இந்த ஊடக வாயிலாருக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நம் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு, பாரதத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு பல்வேறு காங்கிரஸ் திட்டங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை பொது வழியில எடுத்து கூறினோம். அண்ணா அன்சாரி போன்ற
சமூக ஆர்வலர்கள்லாம் மாண்புமிகு மோடிக்கு ஆதரவு கொடுத்த நிலைப்பாட்டில் தான் 2014 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடவே முடியாத மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள், திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து, இது போன்ற மாநிலங்களா இருக்கு. அங்கெல்லாம் மைனாரிட்டி மக்கள் தான் அதிகம். திரிபுராவெல்லாம் கடந்து ஒரு தலைமுறைக்கு மேல ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட். அங்க நம்ம என்ன நடந்துச்சு தெரியுமா? கம்யூனிஸ்டோடைய கூட்டுறவு துறை அமைச்சரா இருப்பாரு. அவர் வந்து அதே தொகுதியில தான் போட்டி போடுவாரு. போன தடவை அர்வாசி தேர்ல போட்டிருப்பாரு, இந்த தடவை தாமரையில போட்டி போட்டார். வேட்பாளர் ஒரே ஆளுதான், கட்சி ஒரே கட்சி தான், தொகுதி ஒரே கட்சி தான், சின்ன வேற சின்ன பிஜேபி. இப்படி ஒரு சிஸ்டத்தை அங்க விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு திரிபுராவில் தொடர்ந்து பழையபடிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்து 3வது முறை வெற்றி பெற்று இருக்கோம். அதேதான் மேகாலயா, அதேதான் நாகாலாந்து. வேற ஒண்ணும் இல்லைங்க. கர்நாடகாவில் நம்ம எப்படிங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு? நம்ம சித்தாந்தத்துக்கு எதிரான ரெட்டி சகோதரர்கள் 2 பேர் அவங்க கையில ஒப்படைச்சாங்க. அவங்க 40 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதன் அடிப்படையில் நம்ம பிஜேபி அங்க உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் ரெட்டி சகோதரர்களை நம்ம மாற்ற முயற்சி தான், மாறால விட்டுட்டோம். நம்ம அங்க வந்துட்டோம். இப்ப நம்ம எப்படிங்க மேற்கு வங்காளத்துல ஆட்சியை பிடிச்சோம்? மம்தா பானர்ஜியோட இருந்தவர் தான் இன்றைய இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்கிட்ட சிஸ்டத்தை ஒப்படைச்சிட்டோம். அவருடைய சிஸ்டத்துல ஒர்க் பண்ண விட்டோம். அவர் ஒர்க் பண்ணதுனால நம்ம போன தடவை 72 எம்பி எம்எல்ஏ வந்தா அந்த தடவை ஆச்சு. அதே ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எல்லா தலைவரும் மேடையில உட்காரோம், எல்லாரும் பேசுறோம். அண்ணாமலைன்னு சொன்னோன்னே எல்லாரும் துண்டெடுத்து செலுத்தினதை பாக்குறோம், பொதுமக்கள் வாழ்த்துறதை பாக்குறோம். எண் மக்கள் அவர் நடந்து போகல பல லட்சம் மக்கள் வாழ்த்துனதை பார்த்தோம்ல. பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு இடத்துல விட்டு கொடுத்திருந்தா என்ன? யாருக்கு? அண்ணாமலை அவர்கள்ட்ட முழுசா ஒப்படைச்சிருக்கீங்களா? நான் இப்ப சொல்லி வந்த அந்த 3-4 மாநிலத்துல நம்ம விட்டு கொடுத்தானே ஆட்சியை பிடிச்சான். இந்த ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல 2026 இறுதியாப்பா நீங்க ஒரு சோர்ஸை கையில் எடுங்கப்பா. ஆனா பிஜேபி சிஸ்டத்தை விட்டு வெளியில போக வேணாம், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விட்டுருந்தீங்கடா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பங்களிப்புல இருந்திருக்கும். நீங்க அந்த நேரத்துல வந்து ஐயா எடப்பாடி அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, எடப்பாடி ஐயா அவருடைய நம்பிக்கையை நீங்க உறுதுணைப்படுத்தி 40 லட்சம் தொண்டருடைய உழைப்பையும் 40 லட்சத்துடைய நம்பிக்கையா இருந்த அண்ணாமலையும் உதாசனப்படுத்தினீங்க. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமின்றதுனால நான் சொல்றேன், நீங்க பிஜேபி வெளியே வரையில சொல்றீங்க இது வந்து பாரதிய ஜனதா வந்து எடப்பாடி பாரதிய ஜனதான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கபலீகரம் செஞ்சு விட்டாரா சார்? நாங்க 2024 பார்லிமெண்ட் தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த தொண்டர்கள், இன்றைக்கு உலகத்துல அதிகமான தொண்டர்கள் வச்சிருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி, உலகத்துல அதிகமான கவர்னர்களை வச்சிருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதிகமான முதலமைச்சரை வச்சிருக்கிறது பாரதிய, அதிகமாக எம்பி எம்எல்ஏ வச்சிருக்க பாரதிய, இப்படி எல்லா துவத்திலையும் அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உலக புகழ்பெற்ற தலைவன். அவர் கூப்பிட்டு எடப்பாடி ஐயா அவர்களை பார்லிமெண்டோடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தனது வலது கரத்துல உட்கார வச்சு தட்டி கொடுத்து கூட்டணி கட்சி தமிழ்நாடுடைய தலைவர்னு அறிவிச்சார். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்த மறுகணமே தன்னுடைய ஈட்டியால் குத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அவமானப்படுத்திட்டு வெளியேறி போனவர் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு துணிச்சலாக களத்துல களங்காண்டவர் மதிப்புக்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள். எடப்பாடி 30 வருஷம் ஆட்சியில இருந்த அதிமுக 1 கோடி போட்டு 3% அண்ணா பிஜேபி 80 லட்சம் ஓட்டு. இதுதான் நீங்க நம்ம பேசணும். 30 முறை ஆட்சியில இருந்த அதிமுக 1 கோடி ஓட்டு தான் பார்லிமெண்ட்ல. 3% வச்சிருந்த பிஜேபி 80 லட்சம் ஓட்டு எப்படி வச்சு நம்ம தலைமையில ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி, அப்ப எடப்பாடி ஐயாவுக்கு கொஞ்சமாச்சும் சலைச்சவரா அண்ணாமலை? ஓகே. அப்ப நீ ஈக்குவல் கௌரவம் கொடுத்துருக்கணும், ஈக்குவல் கேட்டகரியில தான் அவரை நீ வச்சிருக்கணும். அவர் இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டிக்கு சித்தாந்தம் வேற, கொள்கை வேற, லட்சியங்கள் வேற, அதோடைய புகழ் வேற, அர்ப்பணிப்பு ஒரு இயக்கம். தனி இயக்கத்தை சார்ந்த தலைவர் பேரை கேட்டு எதுக்கு மாநில தலைவர் மாத்தினீங்க? ரைட்டு, எல்லாம் உடன்பாடாச்சா? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐயா எடப்பாடிட்ட நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை முறை உங்க தொகுதியில சேலத்துல போட்டி போட்டீங்க, எடப்பாடியில போட்டி போட்டீங்க, வெற்றி போட்டீங்க, எல்லாமே இருக்கு. இந்த அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஒரு ஸ்டெப்பு வளருவதற்கான உங்களுடைய தனி திட்டம் என்ன? உங்களுடைய 5 ஆண்டு 4.5 ஆண்டு ஆட்சிகள்ல அம்மா விட்டு போனாங்க. இந்த 4.5 ஆண்டு ஆட்சிகள்ல உங்களுடைய தனித்திறம் வாய்ந்த அரசாங்க நிர்வாகம் என்ன? எந்த இதுமே நீங்க நிரூபிக்கல.
நிரூபிக்காத ஒரு எடப்பாடி ஐயாட்ட போய் உலக புகழ்பெற்ற இயக்கத்தின் தலைமையை அடகு வைக்கிறீங்க. அதன் அடிப்படையில் தான் நான் பேசினேன். உலக புகழ்பெற்ற ஒரு இயக்கத்தின் தலைமையை எந்ததையுமே ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாத ஒரு தலைவர்கிட்ட அடகு வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணணும், விதாசரப்புறம் பார்த்தா நமக்கு குறைந்தபட்சம் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். நமக்கு இந்த சேர் பிரகாரம் பார்த்தாலுமே நமக்கு ஒரு 85 to 90 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கணும். அது கொடுக்கல. சரி, 27 சீட்டு கொடுத்தாரு. அந்த 27 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பகுதியில் வெற்றி பெறக்கூடிய சீட்டா, உழைத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டா கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்கல. 2, அந்த சீட்டை அறிவிக்கிறது யாரு அறிவிச்சிருக்கணும்? பாரதிய ஜனதா கட்சியை மதிப்புக்குரிய எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் அறிவிச்சிருக்கணும். அறிவிச்சது எடப்பாடி. எங்க போச்சு பிஜேபி? எங்கெங்க போச்சு பிஜேபி? ஏன் எங்க அண்ணன் விட்டு கொடுத்தாரு அந்த இடத்துல? அந்த இடத்துல நயனார் நாகேந்திரன் விட்டு கொடுத்துருக்க கூடாது. அவர் ஒரு மாநில தலைவர் என்ற ஆளுங்க, கூட்டணியோட தலைவர்ன்ற கூட்டணி தலைவர். அம்புமணி ராமதாஸ் இப்படி அவர் வேட்பாளர் அறிவிச்சாரு. சி.கே. வாசன் தொகுதியை தானே, தொகுதியை தான் எப்படி அறிவிச்சாங்க அவங்க எல்லாம்? நம்ம தேசிய கட்சிங்க, நம்மளுடைய கான்செப்ட்ல தான் நம்ம இருக்கணும். இல்ல தமிழ்நாட்டுக்கு ஏடிஎம்கே தானே தலைமை, தொகுதி யாரு அறிவிக்கிறது? புரியுதா உங்களுக்கு? இந்த சிஸ்டம் யாரு கொடுத்தது? இந்த தொகுதியில நீ ஏன் மறு பேச்சுவார்த்தைக்கு போல? ரமணான்னு ஒரு படம் இருக்கு. ஒரு பணத்தை கொண்டாந்து வெளியில வச்சுட்டு டாக்டர்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவான். அப்படி கூட எங்களை ஏமாத்துறதுக்கு இந்த 27 தொகுதி சரியில்லைங்க, வேற தொகுதி விடுனோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாம்ல. ஏன் அது கூட நீ போல? தொடர்ந்து இப்ப 2016 நீங்க வந்து மதுரை கிழக்கு தொகுதியில போட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா 2016 பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி இல்லாம போட்டிட்டு அன்னைக்கு வந்து வேட்பாளர் கிடைக்கிறதே பெரிய அபூர்வம். பிஜேபியில வந்து நிக்கிறது, வேட்பாளர் கிடைக்கிறது அபூர்வம். பிஜேபின்ற கட்சி வந்து பெருசா வளரவும் இல்லை. அப்படி ஒரு சூழல்ல தொடர்ந்து அந்த பழைய ஆட்களுக்கு எல்லாம் வந்து சீட்டு கிடைக்காத புறக்கணிக்கப்படுதா பாஜக? அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல சித்தாந்தவாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம பிஜேபியில இருந்தோம். பலனை எதிர்பார்ப்பதில்லை, கடமையை செய்வது. அதனால் சித்தாந்தவாதிகளை தவிர்த்து வேற வெளிநபர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில போட்டி போட விரும்பல. அப்ப நம்ம இருக்கிற ஆளுகள்கிட்ட கொடுத்து நிப்பாட்டுவோம், எங்களை மாதிரி அடிமைகளை தேர்வு செய்து கொடுத்து நிப்பாட்டினார்கள். இன்றைய காலகட்டங்கள்ல நாங்கள் அறிவி ஜீவிகள்னு சொல்லக்கூடிய வாடகை விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலர் மதுரைக்குள்ள இன்னைக்கு தலையெடுத்திருக்காங்க. அன்றைய காலத்துல இந்த நபர்லாம் இல்ல. இன்னைக்கு மதுரை வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க நபர்லாம் அன்றைய காலத்துல இல்ல. அவர்கள் ஒரிஜினல் தமிழனா இருந்தா அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்காரு. அவர் தமிழனை தாண்டிய ஒரு மொழிகள் பேசக்கூடிய நபர்கள்ன்றதுனால அந்த மொழிகள் பேசக்கூடியவர்கள் அதிக மெஜாரிட்டியில இந்த மாநிலத்துடைய பார்வையாளர்களும் இருக்காங்க, பக்கத்து மாநிலத்துடைய பொறுப்பாளர்களும் இருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறதுனால அவங்க அந்த பாசையின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில தமிழர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். தமிழர்களுடைய உழைப்புக்கு கிடைக்கின்ற அங்கீகாரத்தை தட்டி பறித்து விடுகிறார்கள். இது உண்மையானது, இதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம எல்லாம் அதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்துறோம். இந்த திராவிட கட்சிகள் அன்னைக்கெல்லாம் ஹிந்தி படிக்காத இருந்துச்சு. ஆனா அதோடைய விளைவுகள் பாருங்க, இன்னைக்கு நம்ம மத்தியில செல்ல முடியல. இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச பாவம் தான் இப்ப நம்மள மாதிரி ஒரு இளைஞர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஹிந்தி படிக்காதது, கன்னடம் படிக்காதது, தெலுங்கு படிக்காதது, இதெல்லாம் தவிர்த்ததன் மூலம் இன்னைக்கு தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில கட்சி ரீதியான பொறுப்பு கூட தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அவலம் இன்று நீடித்து கொண்டிருக்கிறது. இது நிறைய பேர் எல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்ல எல்லாம் வந்து பதிவு பண்றாங்க. 27 வருஷம் கட்சி உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கு, நீங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்க, வச்சுட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. நான் அந்த பதிவு போடுற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அந்த வாயில சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய குரலா தான் நான் என்னை பேசிட்டு நான் வெளியில வந்தேன். கல்கி மாதிரி தன்னை செதுக்கி கொண்டுதான் நான் வெளியில வந்தேன். நீங்க அந்த நிகழ்ச்சியின் தொகுப்புலோட ஒண்ணு சொன்னீங்க, உங்க பேரு தாமரை சேவகன், உங்க வீடு தாமரை இல்ல, உங்க மகால் தாமரை மகால். என்னுடைய பத்திரங்கள்ல பூரா தாமரை சேவன் மகா சுசீந்திரே, இப்படி அரசாங்க ரெக்கார்டு பூரா தாமரை சேவன் நான் வச்சிருக்கேன். ஆனா அந்த கேள்வியில இன்னொரு பதில் கூட ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, நீங்க வீத லீடர்ஸ்க்கு போயிட்டீங்க, எப்படி தாமரை சேவன் வச்சுக்கிட்டீங்க உங்க பேரை, இன்னைக்கு எது எடுக்கல, உங்க அடையாளத்தை எடுக்கலைன்னாரு. இந்த கையில கூட இது கட்டியிருக்கேன், ராஜ்யம், இது ராஷ்டிரியம் சிஎம் சேவன். இந்த தேசத்தோடைய நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதுல இருக்கலாம். தாமரை என்பது ஒரு தேசிய மலர். அது மதத்துக்கோ ஜாதிக்கோ மொழிக்கோ ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஒரு அரசியல் கட்சி சின்னமா வேண்டா இருக்கலாம், ஆனா தாமரை என்றது ஒரு தெய்வ கடாட்சியமான ஒரு புனிதமான மலர். அந்த மலரில
தாமரக்கணின்னு ஒரு எம்எல்ஏ போட்டி போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அனைவரும் படுதோல்வியோடையில கூட தாமரக்கணி வெற்றி பெற்று உட்கார்ந்திருந்தார். அது மாதிரி தாமரை செல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு முருகன் ஆறுபட முருகன் அவதரித்த சின்னம் தாமரை. நம்ம எல்லாம் முருக பக்தர்கள். அதனால தாமரை என்பது அனைத்து மதத்துக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் அனைத்து மொழிக்கும் சொந்தமான ஒரு மலர். அந்த மலரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க நான் முன் வரேன். இப்ப தமிழ்நாடு பாஜகவோட எதிர்காலம் உங்களுடைய பார்வையில சார்? தமிழ்நாடு பாஜகவோட எதிர்காலம் மீண்டும் இப்ப நானு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே நான் வர விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை திருப்பி ஒரு கவுன்சிலரா ஜெயிக்க வச்சு கூட்டு வா சுசி அப்படின்னு சொன்னா என்னால ஜெயிக்க வைக்க முடியுமான்றது தெரியல. அந்த நம்பிக்கையை தமிழ் மக்கள் இழந்து விட்டாங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையை தமிழக இளைஞர்கள் இழந்து விட்டாங்க. பாரத பிரதமர் மோடி மேலேயோ மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய பெருமையும் மரியாதையும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் மேல இல்லை. ஏன்னா அவங்க விட்டு கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும், நான் கடந்த தேர்தல் இப்போ மதிப்புக்குரிய ஐயா எக்ஸ் ராஜா இருக்காங்க. அவர் இந்து போராளி, தர்மத்தின் வழியில பல்வேறு விஷயங்கள் மக்களுக்காக போராடி இருக்கார், தன் உடல் வாயை கூட தவிர்த்து. அவர் ஓப்பனா சொன்னார், இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நான் போட்டி போடல, நான் ஒதுங்கிக்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நாங்கள்லாம் ஒதுங்கி கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கிளை தலைவருக்கு வாய்ப்பு, ஒரு ஒன்றிய தலைவருக்கு வாய்ப்பு, ஒரு மாவட்ட செயலருக்கு வாய்ப்புன்னு கொடுத்திருந்தா இந்த அங்கீகாரம் கிடைக்குதுன்ற தன்னம்பிக்கை தொண்டன் கையில வளர்ந்துருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு தொகுதி கொடுத்திருந்தா எனக்கு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கும். எனக்கு கீழே அந்த 10 சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் என்னுடைய ஆதரவு சொல்லக்கூடிய ஒரு 1000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கும். அதை நீ கொடுக்க மறுத்துட்டீங்க. அதை பத்தி கன்சல்ட்டே பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிஜேபி ஒரு வேட்பாளர் தொகுதி தேர்வுக்கு எத்தனை தொகுதி வாங்கலாம், எந்த தொகுதி வாங்கலான்ற கன்சல்ட் பண்ணல. தொகுதி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொகுதியில யார் வேட்பாளரை அனுப்பாடலாம்னு கருத்து கேட்கல. எந்த கன்சல்டிங் இல்லை. பிரிட்டிஷ் பிஜேபி மாதிரி தமிழ்நாடு பிஜேபி நடந்துக்கிட்டதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மேல் உள்ள நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா என்னை கூப்பிட்டு எனக்கு மதிப்புக்குரிய ஐயா நயினார் நாகேந்திர அவங்க தொலைபேசியில் அழைச்சாங்க. முக்கியமான தேசிய பொறுப்பாளர்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க. RSSல இருந்து கூப்பிட்டாங்க, பேசினாங்க. நீங்க மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு பயணிக்கிறது தான் இயக்கம் விரும்புதுன்னு சொன்னாங்க. நான் அப்பதான் சொன்னேன், நான் ஒரு இந்து முன்னணியோ விஸ்வ இந்து பரிஷத்தோ இல்லை சேவா பாரதி எதுனாலும் ஒரு இயக்கத்துல பயணிக்கிறேன், பிஜேபியில என்னால் திருப்பி பயணிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க, அரசியல் கட்சி அதுல போட்டு தொடர் போட்டி அவமானப்பட முடியாது, தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து திணிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால நான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த தொலைக்காட்சிக்கு அழைத்து எங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட தினசேவல் நிறுவனர்களுக்கு நன்றி.